ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சாலையின் இருபுறமும் உள்ள மரங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. கேரளாவில் ஓணம் கொண்டாட்டங்கள் வெகு உற்சாகமாக நடைபெறும் நிலையில் முக்கிய நகரங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரத்தில் தலைமைச் செயலக கட்டடம் மற்றும் மாநகராட்சி கட்டடம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் ஜொலிக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. கேரளாவின் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்ற மாணவிகள் மாவேலி மன்னர் வேடமணிந்து வந்தவர்களை செண்டை மேளம் இசைக்க ஊர்வலமாக அழைத்து வந்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் குன்னத்தூரில் மகளிர் கலைக்கல்லூரியில் ஓணம் உற்சாகம் கரை புரண்டது. கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து வந்த சுமார் 1000 மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ந்தனர், வழிபட்டனர். தீபாவளி சாத் பூஜை பண்டிகைக்காக மத்திய அரசு இரட்டை பரிசை அறிவித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பேசினார். அப்போது 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உதவிகரமாக இருக்கும் என்றார். மேலும் ஜிஎஸ்டி வரிக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மருந்துகள், காப்பீடு, சமையல் பொருட்களுக்கு ஏராளமான வரி விதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சாடினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை அப்படியே மக்களுக்கு வழங்க வேண்டும் என நிறுவனங்களை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த வரி குறைப்பு ஒட்டுமொத்த தொழில் மற்றும் வணிகத்தின் எழுச்சிக்கு உதவும் என்று குறிப்பிட்டார். இதனால் பொதுமக்கள், தொழில்துறையினர், வணிகர்கள் என அனைவரும் பலன் பெறுவர் என்று அவர் கூறினார். 2047இல் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற இந்த நடவடிக்கை தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரைமுறை சரியானது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் ஜிஎஸ்டி சரி என்பது 10 ஆண்டுக்கு முன்பு தீர்மானிக்கப்பட்டது என்றார். கூட்டாட்சியிலும் ஒரு நாடு ஒரு அரசு முறையிலும் ஜிஎஸ்டி சரி எனவும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி 7வது ஆண்டாக தொடர்ந்து முதல் இடம் பிடித்துள்ளது. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை 17 பிரிவுகளாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த பட்டியலில் சென்னை ஐஐடி முதல் இடம் பிடித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பெங்களூரு ஐஐஎஸ்சியும், கல்லூரிகள் பிரிவில் டெல்லி இந்து கல்லூரியும் முதலிடத்தில் உள்ளன. பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலில் உள்ளது. மருத்துவக் கல்வி பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தில் உள்ளது. தேசிய உயர்கல்வி தரவரிசை பட்டியல் வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு மீண்டும் உயர்கல்வியில் முன்னிலை வகித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைசிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17, தலைசிறந்த 100 கல்லூரிகளில் 33, தலைசிறந்த 50 மாநில பல்கலைக்கழகங்களில் 10 என இந்த பட்டியல் அனைத்திலும் அதிக கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மதுரை சோழவந்தானில் பரப்புரை மேற்கொண்ட அவர் நேரம் காலம் பாராமல் கடினமாக உழைப்பவர்கள் விவசாயிகள் என்று கூறினார். விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் குறிப்பிட்டார். தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை அதிமுக ஆட்சியில் 2 முறை தள்ளுபடி செய்தோம் என்றும் கூறினார். டெல்லி யமுனா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. பேரிரைச்சலோடு பழுப்பு நிறத்தில் பாயும் ஆற்று வெள்ளத்தின் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்குள் மழைநீர் புகுந்தது. அங்குள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையை தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதி வெள்ளக்காடாக மாறியது. மருத்துவமனையைச் சுற்றிய பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் பழுதாகி தள்ளிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். இமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் உள்ள பிஜ்லி மகாதேவ் மலைப்பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக மலையிலிருந்து பெரிய பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் உருண்டு கீழே விழுந்தன. இந்த நிலச்சரிவினால் பிஜ்லி மகாதேவ் ஆலயத்திற்கு செல்லும் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டன.
மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழைக்கால நோய் தொற்றுகள் மட்டுமே உள்ளதாகவும் மூளையை தாக்கும் அமீபா தொற்று தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கிண்டியில் உள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூளையை தின்னும் அமீபா தொற்று குறித்த கேள்விக்கு மாசுபட்ட நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றார். பயணிகளின் வசதிக்காக வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 18 பெட்டிகளாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 7 பெட்டிகள் இணைக்கப்பட்டு மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை 14ஆக உயர்த்தப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் மலைக்கோட்டை, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உட்பட 5 விரைவு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக மலைக்கோட்டை, பாண்டியன், சோழன், சேது விரைவு ரயில்கள் மற்றும் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ஆகிய 5 விரைவு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் மக்களை நேரடியாக சந்திப்பதே தனது வேலை என்று அறிவித்த விஜயின் சுற்றுப்பயணம் தாமதமாகி வந்த நிலையில் இப்போது அதற்கான அட்டவணை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த பயணம் டிசம்பர் 23ஆம் தேதி மதுரையில் நிறைவடையும் வகையில் 102 நாட்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. குக்கி கிளர்ச்சி குழுவுடன் மத்திய அரசும் மாநில அரசும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மணிப்பூரின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பது, 2ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் இயல்பான போக்குவரத்தை அனுமதிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மணிப்பூரின் நீடித்த அமைதி, ஆயுத பயன்பாடு குறைப்பு உள்ளிட்டவற்றுக்கும் 3 தரப்புகளும் இணங்கியுள்ளன. பிரதமர் மோடி அடுத்த வாரம் மணிப்பூர் செல்வதாக தகவல் வெளியான நிலையில் இந்நகர்வு கவனம் பெறுகிறது. ஆந்திராவில் உரத்தட்டுப்பாடு இல்லை என சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்த நிலையில் அதை விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் கூட்டுறவு மையங்களுக்கு வந்து நிரூபிக்க முடியுமா என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரோஜா சவால் விடுத்துள்ளார். மேலும் யூரியா தட்டுப்பாடு தொடர்பாக ஈநாடு மற்றும் ஆந்திர ஜோதி நாளிதழ்களில் வெளியான செய்திகள் போலியானவையா என்றும் ரோஜா கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போலி ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வந்த கும்பல் சிக்கியுள்ளது. அகமதாபாத்தின் பனஸ்கந்தா பகுதியில் குடோன் அமைத்து போலி ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடி கும்பலின் தலைவனாக அறியப்படும் ராய்மால் சிங் என்பவர் தலைமறைவாகியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த வார இறுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2200ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் எல்லைப் பகுதியொட்டியுள்ள குனார் பகுதியே மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக 2205 பேர் உயிரிழந்ததாகவும் 3640க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் சீனாவும் பொருளாதார வலிமை மிக்க நாடுகள் என்றும் அவர்கள் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டப்படி எல்லா நாடுகளும் சமம் என்றும் எந்தெந்த நாடுகள் அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பேசினார். மிரட்டல் விடுத்து பணிய வைக்கும் காலம் மலையேறிவிட்டது என்றும் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் தொனியில் புட்டின் கூறினார். சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் தங்களுக்குள் சாதாரணமான முறையில் நடந்து கொண்டே பேசிக் கொண்டது வைரலாகி வருகிறது. பயோடெக்னாலஜி துறை வேகமாக வளர்வதாகவும் உறுப்பு மாற்றங்கள் மூலம் மரணமற்ற வாழ்க்கை ஏற்படலாம் என்றும் ஜின்பிங்கிடம் புட்டின் கூறியுள்ளார். அதேபோல மனிதர்கள் 150 வயது வரை வாழ்வது இந்த நூற்றாண்டு இறுதியில் சாத்தியமாகும் என சீன அதிபர் ஜின்பிங்
புட்டினிடம் கூறினார். இதை அருகிலிருந்த வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் புன்னகையுடன் கேட்டார். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் சீனா சென்ற நிலையில் தன்னுடன் மகள் கிம் ஜூ ஏவையும் அழைத்துச் சென்றார். இதன் மூலம் அவர் உலக அளவில் அறியப்பட்டார். அதிபர் தன் மகளை அரசியல் வாரிசாக உலகிற்கு அறிவிக்கவே தன்னுடன் அழைத்து வந்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிம் ஜோங் உன்னின் ஒரே பிள்ளையான கிம் ஜூ ஏவிற்கு 12 வயது மட்டுமே ஆகிறது. சர்வதேச அரசியலை மகளுக்கு பழக்கப்படுத்துவதும் நோக்கமாக இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக்கியிடம் போப் 14ஆம் லியோ வலியுறுத்தினார். அதே நேரத்தில் ஹமாஸின் பிடியில் இருக்கும் இஸ்ரேலியர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். வாட்டிகனில் நடைபெற்ற சந்திப்பில் இருவரும் சர்வதேச அளவிலான மத நல்லிணக்கம் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை அமல்படுத்த காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2007-2009 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய்க்கு சொத்துக்கள் சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதனை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகியது குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கேள்விகளுக்கும் இன்று மனம் திறந்து பதில் தர இருப்பதாக தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியில் இருக்கும் சிறு சிறு பிரச்சினைகள் களையப்படும் என்றார். பாஜக டெல்லி தலைமையுடன் தனக்கு அதிருப்தி எதுவும் இல்லை என்றும் வேலைகள் அதிகமாக இருந்ததால் தான் டெல்லி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். 2026இல் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும் அண்ணாமலை கூறினார். தொடர் விடுமுறை நாட்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக போக்குவரத்துத்துறை எச்சரித்துள்ளது. தொடர் விடுமுறை நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. நாயை முற்றிலுமாக ஒழித்தால் எலிகளால் பிளேக் நோய் ஆபத்து இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாய்களை ஒழித்தால் பிளேக் நோய் ஆபத்து ஏற்படும் என்றார். நமது நாட்டு நாய்கள்தான் இன்று தெரு நாய்களாகிவிட்டதாகவும் நாய்களை ஒழித்தால் நாய்க்கடி பிரச்சினை தீருமா என்றும் சீமான் வினவியுள்ளார். சென்னையில் ராட்வீலர் நாய்கள் தாக்கிய விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையின் போது தெருநாய் பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளது. இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் தெருநாய்களை இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து மீண்டும் தெருவில் விடும் முறைக்கு பதிலாக தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அப்போது வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது, அதை ஆய்வு செய்து நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். சென்னை நொளம்பூரில் காவலரை தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் இது தொடர்பாக வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார். வெங்கடேசன் என்பவர் தன்னை தாக்க முயன்றதாக அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சரவணன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்த வந்த காவலர் பாலாஜியை வெங்கடேசன் கன்னத்தில் அறைந்து தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்நிலையில் வெங்கடேசனும் அவருக்கு துணையாக இருந்த முன்னாள் கடலோர காவல்படை ஆய்வாளர் சின்னப்பாவும் முன்ஜாமீன் பெற எழும்பூர் நீதிமன்றத்தில் காத்திருந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் மருதகுளம் பகுதியில் வசிக்கும் அங்கன்வாடி பணியாளர் சேவாவுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் மின் கட்டணமாக 1,61,00,000 ரூபாய் செலுத்துமாறு குறுந்தகவல் வந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. சாதாரணமாக 500 ரூபாய் மட்டுமே வரும் நிலையில் 1,61,31,281 ரூபாய் என பில் வந்தது. இதுகுறித்து அவர் முறையிட்டதை தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மின்வாரிய ஊழியர் தவறுதலாக கூடுதல் யூனிட்களை கணினியில் பதிவேற்றியிருப்பது கண்டறியப்பட்டது. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமக தனித்து போட்டியிட தயங்காது. திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொப்பூர் பிரிவு சாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர்
7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததாக தமிழக அரசை சாடினார். சென்னையில் தெருநாய்களை தொடர்ந்து செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் மைக்ரோசிப் பொருத்துவது அடுத்த மாதம் முதல் கட்டாயம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் நாய் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகள் கைவிடப்படுவதை தடுக்கவும் அவற்றின் உரிமையாளர்களை கண்டறியவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது தொடர்பான ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. காவல் நிலையங்கள், சிபிஐ அலுவலகம், அமலாக்கத்துறை அலுவலகம், தேசிய புலனாய்வு அலுவலகம், டிஆர்ஐ அலுவலகம் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் அலுவலகங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர். பீகாரில் தேஜஸ்வி யாதவை அவரது தொகுதியிலேயே எதிர்த்து போட்டியிட தயாராக உள்ளதாக ஜன்ஸ்வராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் பேரவைத் தேர்தலை சந்திக்கும் பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமாரையும் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவையும் ஒரு சேர எதிர்த்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர். தேர்தலில் தேஜஸ்வியின் சொந்த தொகுதியான ராகோபூர் அல்லது தான் பிறந்த கார்கஹரில் போட்டியிட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2015ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்த இலங்கை தமிழர்கள் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டாலும் உள்துறை அமைச்சகத்தால் தண்டனை விதிகளிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விசா விதிமுறைகளை மீறிய காரணங்களுக்காக 4700க்கும் அதிகமான இந்திய மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெய்னிங் திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகள் குறைந்ததால் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். விசா மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களால் அடுத்த ஆண்டுக்கான இந்திய மாணவர்களின் சேர்க்கை 28% குறைந்துள்ளது. யுக்ரைன் மீதான போர் நிறுத்தப்பட இந்தியா மீது அதிக வரி விதிப்பது அவசியம் என அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் அரசு தரப்பு வாதிட்டுள்ளது. ட்ரம்ப் அரசு பல்வேறு நாடுகளுக்கு விதித்த வரிகளை சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் வரி விதிப்புகளை ரத்து செய்வது அமெரிக்காவுக்கு பாதிப்பை விளைவிப்பதோடு போர் நிறுத்தம் தொடர்பான அரசின் முன்னெடுப்புகளுக்கும் பின்னடைவை தரும் என அரசு வழக்கறிஞர் வாதாடினார். போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரில் 16 பேர் உயிரிழக்க காரணமான கேபிள் கார் விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இக்கேபிள் கார் மேலிருந்து கீழ்நோக்கி வரும்போது கேபிளில் நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தில் மோதியதில் 16 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக லிஸ்பன் நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. துருக்கியின் வடக்கு கடற்கரையில் சுமார் $1 மில்லியன் மதிப்புள்ள சொகுசு படகு ஒன்று கடலில் மூழ்கியது. இந்த விபத்தின் போது படகில் இருந்த 4 கடலில் குதித்து உயிர் தப்பினர். டோல்ஸ்பெண்டோ என்ற 85 அடி நீளப்படகு இஸ்தான்புல்லில் இருந்து அதன் உரிமையாளரிடம் வழங்கப்பட்ட பிறகு முதல் பயணத்தை தொடங்கும் வேளையில் மூழ்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படகு மூழ்கியதற்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பொருளாதார வழித்தட திட்டத்தின் அடுத்த கட்டத்தை செயல்படுத்துவதில் இணைந்து செயல்பட சீனாவும் பாகிஸ்தானும் இணங்கியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் 2வது கட்ட மேம்பாடு குறித்து பேசப்பட்டதாக இஸ்லாமாபாத் வானொலி தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானில் முதலீடுகள் செய்வது தொடர்பாக சீன தொழிலதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சூப்பர்மேன் திரைப்படத்தின் அடுத்த பாகமான மேன் ஆஃப் டுமாரோ 2027ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தில் சூப்பர்மேனாக டேவிட் காரன்ஸ்வெட் நடிக்க உள்ளார். இந்த தகவலை இப்படத்தின் இயக்குநர் ஜேம்ஸ் கன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு சூப்பர்மேன் வரிசை படம் கடந்த மாதம் 11ஆம் தேதி வெளியாகியிருந்தது. 1948ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 18 சூப்பர்மேன் படங்கள் வெளியாகியுள்ளன. தென்னிந்திய திரை நட்சத்திரமான மம்மூட்டி நலமுடன் இருப்பதாக அவரது மகன் துல்கர் சல்மான் தெரிவித்துள்ளார். டொமினிக் அருண் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்திருக்கும் லோகா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. படத்தின் தயாரிப்பாளரும் மம்மூட்டியின் மகனுமான துல்கர் சல்மான் இதில் கலந்து கொண்டார்.
அவர் மம்முட்டியின் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தந்தை நலமோடு இருப்பதாகவும் தனிப்பட்ட ரீதியிலான பிற கேள்விகளை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டார்.